ஹாய் விவாஸ், நம்ம இந்த வீடியோவில் காலனி ப்ரீடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருக்க இந்த கேஜில் உள்ள பேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரீடிங் செட்டப் மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதில் ஒன்று வந்து இப்போ தான் ஒரு கிளச் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மீதி பார்த்திங்கன்னா இப்போ 5 ப்ரீடிங்கு இது பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இதில் வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதுலேயும் சிக்கு கிடக்குது, அதே போல் கடைசி ஒன்றுலேயும் சிக்கு இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க என்ன பெஸ்ட்டு, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்பாங்க. காலனியாக செப்பரேட்டாக எது பெஸ்ட்டுன்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஒரே ஒரு இது தான், ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் வேலை வந்து கம்மியாகும், ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு செலவும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ரெண்டுலேயுமே. அதுதான் மெயினு. மற்றபடி ப்ரீடிங் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ரிசல்ட்டு தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் 7 ப்ரீடிங் பேர் உள்ளே இருக்குது. அதே போல் கீழே பார்த்திங்கன்னா 2 சிக்கு இப்போ தான் இறக்கி இருக்குது கீழே. இந்த கேஜி சைஸு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கேஜி வந்து 2க்கு 3க்கு 2 சைஸு. ஸோ இதில் வந்து 7 பேர் வந்து இவங்க உள்ள ப்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நல்ல ரிசல்ட்டு இவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஒரே ஒரு இதில் தினையும் ஒரே ஒரு இதில் தண்ணியும் வச்சா போதும். 7 பேருக்குமே ஒரே இதில் வச்சா போதும். அதே போல் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுக்குறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து செப்பரேட் போடும்போது வேலைப்பாடு கொஞ்சம் அதிகம். நம்ம எல்லாத்தையுமே கேர் பண்ணணும், தனித்தனியாக தண்ணியை மாற்றணும், தனித்தனியாக ஃபுட் வைக்கணும். ஸோ அப்படி இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேலை வந்து மிச்சம். இது வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு உண்மையில் இந்த காலனி தான் பெஸ்ட்டு. பட் ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு வந்து செப்பரேட் ப்ரீடிங் தான் பெஸ்ட்டு. இதனுடைய ஃபுட்டு அப்படி பார்த்திங்கன்னா இதில் வந்து தினையும் தண்ணியும் வச்சுருக்குறாங்க. அதே போல் தினை வந்து மொத்தமாக உள்ளே வச்சிடுறாங்க, கனவாத்தோடு வச்சுருக்குறாங்க. அப்புறம் கீரைகள் அப்பப்போ கிடைக்கிற கீரைகள் போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். நல்ல ப்ரீடிங்க்கு நல்ல ஒரு இது. கனவாத்தோடு எப்போவுமே கூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி காலனியாக போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்குக்கு வந்து பேரண்ட் மட்டும்தான் ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே ஃபீட் பண்ணோம். ஸோ அதுதான் காலனியில் உள்ள அட்வான்டேஜு. ஸோ நம்ம பார்த்துருக்கீங்க 7 பேர் உள்ள இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம ஒன்று தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறது, இந்த மாதிரி இதில் வந்து இவங்க இன்றைக்கி இருக்கிற இதில் ஒரு 10 பேர் போல் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறாங்க. பட் இது வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆனதுலேருந்து 1 வீக்குக்குள்ளே முடிஞ்சால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக சேல் பண்ணிடுவாங்க. நீங்கள் 1 மாதம் கழித்து அதை இதில் இருக்குதா அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் என்ன இருக்குதோ அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.